மின் கட்டமைப்பு மேம்பாட்டில் கடந்த திமுக அரசு தோல்வி. கோவையில் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஆண்டு மட்டுமில்லை, 17-18 அதே நிலை தான். ஒரு மாதம் முடிச்சுட்டோம். 18-7 தண்ணீர் பிரச்சனை. அது எடப்பாடி அறிக்கை. அதற்கு பிறகு 19 அதே நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகிய தண்ணீர் கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற பொறியாளருடைய கருத்து. ஆகியோரை மனதில் வச்சுதான் முதலமைச்சர் அவர்கள் நேற்றையும் பாரத பொண்ணோடு பேசுகிற போது நமக்கு தேவையான நீரை இது போன்ற குறிப்பிட்ட காலத்தில் விட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் வலியுறுத்துகிறோம். உபரி நீர் வருகிற போது அதை அளவெடுத்து அதை கணக்கு தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஆகவே முதல்வரை பொறுத்தவரை தமிழகத்தை காப்பதற்கு டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுடைய அந்த நிலைகளை மாற்றுவதற்கு கூடுதல் தண்ணீர் குறிப்பிட்ட காலத்தில் இருந்து அணையை விட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் இருந்தபோது தெரியுங்க, அம்மா இருந்தபோது தெரியுங்க, இந்த கர்நாடகா கோயில போய் வழிபட்டு வாழ் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழக முதல்வரும் போயிருக்காரு. என்ன காரணம்? தொடர்ந்து அவங்க வரிசையா பின்தொடர்றா? அப்படி அல்ல, ஆலயத்திற்கு எதிர்ப்பு சொல்வது வழக்கம். அவரும் கொண்டிருக்கிறார். மாட்டுக்கு கீழே இருக்கின்றவர் ஆலயத்திற்கு சென்றவர்கள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் யாரும் ஆலயத்திற்கு செல்கிறார். இதுதான் இப்போது இருக்கிறது. அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டிச்சு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி எப்போது பொதுவாக எடப்பாடியை பொறுத்தவரையில் இதே நிலை அவர் ஆட்சியில் இருக்கிற போது ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியாது. இல்லை, மின்வெட்டு என்பது இது போன்ற நிலை. அதுவும் இந்த மாதத்தில் கூடுதலாக மின் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியாது. மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் வெப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற போது கூடுதலாக மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துவதிலே இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட முதலில் ஒரு ஏசி ரூம் இருக்கும், இப்போது 2-3 இருக்கிறது. ஆகவே கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆகவே அப்படி தேவைப்படுகிற போது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெவலப்மெண்ட் சொல்வார். ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சி ஏறத்தாழ 5 ஆண்டு காலத்தில் 7,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மின்சாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் தேவை. கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது அதற்கான கட்டுமான பணிகளை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதே போன்ற நிலை இல்லாமல் மொத்தமாகவே 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்திருக்கிற செலவு 627 கோடி மட்டும்தான். ஆனால் சென்னையை பொறுத்தவரை 3500 மெகாவாட்டிற்கு தான் அங்கே கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆனால் 5000 மெகாவாட் இன்று மக்கள் பயன்படுத்துகிற நிலை இருக்கிற போது இதை சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். நாங்கள் செய்தியை வைத்து அனுபவித்த 5 ஆண்டு காலம் பணியாற்றினார்களே தவிர புதிதாக அவர்கள் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகிற மக்களுக்கு தேவையான அந்த பணிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் என்னுடைய தமிழகத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கடிதம் மூலமாக பாரத பிரதமருக்கு கொடுத்து வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார். மேகதா அணையை பொறுத்தவரை கட்டக்கூடாது என்பதை தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய குரலை, தமிழ்நாட்டுடைய குரலை சரியான முறையில் எங்கே எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அங்கே எடுத்துக்கொள்ள. கூட்டத்தில் ஆக்சுவலாக முதல்வர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் என்ன பேசியிருக்காரு சரி. சட்டமன்றத்தில் எத்தனை வருவான்னு தெரியும். 10:30 மணி 11 மணிக்கு வருவார். உங்களுக்கு தெரியாது. டெய்லி இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் பாருங்க.
அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய துறை இருக்கிற போது அந்த துறையினுடைய டிமாண்ட் வர போது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல, கேட்ட உடனே சொல்லிட்டு பொதுவாக எந்த குற்றம் யாருக்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். வருகின்ற செய்தி வைத்து நான் சில கருத்து நான் சொன்னீங்களா உண்மை என்று நினைத்தால் முதலமைச்சராக உரிய நடவடிக்கை மேற்கொள்வாங்க. இப்போதான் அந்த படை உருவாக்கியிருக்கிறார். அந்த படை விரைந்து அந்த பணியை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு இருக்கிற நிலைகளையும் நாம் மனதில் வைத்துதான் இந்த பணியை ஆற்றுவது இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு உரையாற்றுவது தெளிவாக சொன்னார்கள். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு இங்கே பொதுமக்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை இளைஞர் மத்தியிலே எடுத்துச் செல்கிற யாராக இருந்தாலும் தடை செய்ய வேண்டும், அதற்கான மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முதலமைச்சருடைய கனவு. ஆகவே அதை படிப்படியாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடைத்தேர்தலில் என்ன பதவி ராஜினாமா செய்துட்டு வந்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா இல்லை வேற நபர்களுக்கு வாய்ப்பு? பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது. அதற்குள்ளே என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆகவே அப்போது யாருக்கு அந்த இடத்தை வழங்குகிறார் என்பது நம்முடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சராக இருக்கிற மக்கள் கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களை பொறுத்து பணியை தயாராக இருக்கிறது. நேற்று கூட அந்த கூட்டமாக தான் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்கள் கலந்து கொள்வார்கள். நாம் எப்படி களத்தில் பணியாற்ற என்பது, எல்லோருடையதுக்கும் சுமமாக பழக வேண்டும் என்பது, எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களுக்காக பணியாற்றுவதற்கு எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆக்கப்பட்ட அறிவுரை. பொதுவாக முடிவு செய்ய வேண்டிய நேரம் முடிக்கும். தேர்தல் அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்கிறோம் என்பதை தெளிவாக 70 ஆண்டுகளாக சினிமா பிம்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்லி பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நான் பார்க்குறீங்க? இன்னைக்கு அந்த ராகவன் 70 ஆண்டுகளாக தமிழகத்தில் சினிமா பிம்பம் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி நான் பார்க்குறேன்? ஏன்னா தொடர்ந்து சினிமா பிம்பம் சொன்னால் ஆந்திராவிலே துணை முதலமைச்சர் யார்? அவர் பிஜேபியில் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அது யாருங்க? தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறார். இன்று ஆந்திராவிலே துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆயிருக்கார். அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்?